வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகே தன்னோ பௌம பிரச்சோதயாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது விருட்சக ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். விருட்சக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு குரு பகவான், அதாவது தனஸ்தானாதிபதியான குரு பகவானும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவான், அதாவது தனுசுக்கும் மீனத்துக்கும் உடையவர், 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று நிற்கிறார். உச்ச குரு அற்புதமான யோகத்தை அள்ளி அள்ளி தருவார். அதுவும் உங்கள் ராசிக்கு நட்பு ஸ்தானமான செவ்வாயின் வீட்டிலே குரு பகவான் அதிச்சார பெற்று உச்சம் பெற்று நிற்பது உயர்ந்த ஒரு நிலையையும் நல்ல ஒரு கோட்டீஸ்வர யோகத்தை அள்ளி அள்ளி தரும். வெளிநாட்டில் சென்று வேலை செய்பவர்களுக்கோ அல்லது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கோ அல்லது வெளிநாட்டிலே சென்று கல்விக்கோ தொழிலுக்கோ நினைப்பவர்கள் இது ஒரு அற்புதமான காலம். ஏனென்றால் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலே கடல், அதன் நீர் ராசியில் சந்திரன் ராசி வீட்டிலே குரு அமர்ந்திருக்க வெளிநாடு சென்று வருவது அல்லது வெளி மாநிலத்துக்கு சென்று வருவது, அது தொழில் சார்ந்து கடல் வணிகம் என்று கூறுவார்கள். இப்போ நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் வாரி வாரி வழங்குகின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. மேலும் 9ஆம் இட தனஸ்தானத்திலே உடைய கிரகம் 9லே பாக்கியஸ்தானத்திலே உச்சம் பெற்று நிற்பது பண தட்டுப்பாடு சுத்தமாக தீர்ந்துவிடும். பணத்துக்கு பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏனென்றால் பணத்துக்கு அதிபதியானவர் தனக்காரகன் குரு. அந்த குரு உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் 2ஆம் இடத்துக்கு அதிபதி, தனுசுக்கு அதிபதியானவர். அவர் 9ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருப்பது புதிய சொத்து வாங்குதல், புதிய பதவி கிடைத்தல், புதிய வாகனம் வாங்குதல், நீண்ட நாள் திட்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வெற்றி பெறுகின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் என்னென்ன கண்ட கனவுகள் அத்தனையும் பலிக்கப் போகிறது. திருமணமாகி புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர சந்தான பாக்கியம் கிடைப்பதும், மேலும் ஏற்கனவே குழந்தை இருக்குதுங்கன்னா இன்னொரு குழந்தை எதிர்ப்பார்களோ அவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைப்பதும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு நேரம், நல்ல ஒரு காலம். திருமண தடை விலகும். ஏனென்றால் திருமணத்துக்கு வந்து தடை 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 என்று இருந்தவர்கள் இந்த விருட்சக ராசிக்கு குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதனால் திருமண தடை நீங்கி நல்ல தகுதிக்கேற்ற வரன் கிடைக்கும். அதே போல் தொழிலில் ஏற்பட்ட இந்த சிக்கல்களும் தடங்கல்களும் நீங்கும். ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் அந்த உடல் ஆரோக்கியம் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். மேலும் 9ஆம் இடத்தில் இருந்தால் குலதெய்வ வழிபாட்டுக்கும் காசி ராமேஸ்வரம் இதுபோல் சென்று வருவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும். புதிதாக கட்டி வீடு பாதியிலே நின்று இருக்கிறது என்பவர்களுக்கு அது கட்டி கிரகப்பிரவேசம் செய்கின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல உயர்ந்த ஒரு பதவி கிடைக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. மேலும் இராணுவத்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை, வாகனத்துறை, மேலும் நெருப்பு சம்பந்தமான, அக்னி சம்பந்தமான, செங்கல் சூளை போடுபவர்கள், வாகன ஓட்டுநர்கள், ஆட்டோ, டாக்ஸி, எலக்ட்ரிக்கல் சம்பந்த மின்சாரத்துறை உள்ளவர்களுக்கு இது நல்ல ஒரு காலமாக இது அமைய போகின்ற காலம். ஏனென்றால் செவ்வாயின் ஆதிக்க பெற்ற உங்கள் விருட்சக ராசிக்கு குருவின் பார்வை குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தும் என்பது உண்மை. ஒரு வீடு இருக்கு சார், இன்னொரு வீடு வாங்குங்க. ஏற்கனவே ஒரு வீடு கட்டி முடிச்சுட்டு சார் இன்னொரு வீடு கட்டுறது கடகால் போடுங்க. ஏற்கனவே ஒரு வீடு வாங்கிட்டு சார் பக்கத்திலே ஒரு வீடு வருதுன்னா அதையும் வாங்குவீங்க. ஏன்னா இப்போ சொத்துகள் வாங்குகின்ற ஒரு காலமாகவும் வீடுகளை கட்டுகின்ற ஒரு காலமாகவும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வாங்குவது ஒரு நல்ல ஒரு காலமாக இது அமைகிறது. ஏன்னா அஷ்டமத்திலே குரு அமர்ந்திருந்த போது தடங்கள் ஏற்பட்டு இருந்தது, சிக்கல்கள் தீராமல் இருந்தது. இப்போது அத்தனையும் மடையை திறந்து விட்டு நீரை போல உங்களுக்கு புது வெள்ளமாக வந்து அடிக்கின்ற ஒரு காலம் வந்து விட்டது. நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, தாத்தா சொத்து எங்களுக்கு கிடைக்கல, அப்பா சொத்து எங்களுக்கு வர முடியல, அது இருந்தால் இது இல்லை, ரீகல் சர்டிஃபிகேட் வாங்கல, டெத் சர்டிஃபிகேட் வாங்கல, இப்படி இருந்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சுமூகமான ஒரு நிலை ஏற்பட்டு உடனுக்குடன் அதை வாங்கி டக்கு என்று நீங்கள் போனோமா திடீரென்று முடிந்து உங்கள் பேருக்கு பத்திரப்பதி நடைகின்ற ஒரு காலம் வந்து விட்டது. விருட்சக ராசிக்கு சொத்து பிரச்சனை நீங்கும், கடன் பிரச்சனை தீரும், வாகனத்தில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் விலகும், வீடு கட்டி பாதியிலிருந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார், வீடு கட்டவே முடியல நினைச்சிருந்து அது கட்டி பூர்த்தி செய்கின்ற ஒரு காலம். திருமணம் தள்ளி தள்ளி போகின்ற தடைகள் நீங்க நல்ல ஒரு ஏற்படுகின்ற ஒரு காலமாக அமைகிறது. ஒரு சிலருக்கு வழக்குகள் இழுத்து கொண்டிருந்து தேவையில்லாத வழக்கு, தேவையில்லாத பிரச்சனை, அந்த வழக்குகள் ஒரு சுமூகமான ஒரு முடிவு. ஒரு சிலருக்கு பங்காளி சொத்து கூட இப்ப தாத்தா சொத்து, சித்தப்பார் சொத்து, இப்படி பங்காளி வழக்கு இருந்தில்லையா, அந்த வழக்கு இப்போது தீர்க்கின்ற ஒரு காலமாக வந்து விட்டது. என்னென்ன பூமிக்கு அதிபதியான செவ்வாய் வீட்டிலே உச்சம் பெறுகிறார் இந்த குரு பகவான்.
அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9லே உச்சம் பெற்றிருப்பது அதிச்சார குரு அற்புதமான யோகங்களை அள்ளி அள்ளி தருகின்ற ஒரு காலம். பணம் வங்கியிலே இல்லை என்று நினைத்தறிவிப்பது உங்களுக்கு லட்சக்கணக்கில் வங்கியில் ரொட்டேஷன் ஆகின்ற ஒரு காலம். வங்கியில நீங்கள் லோன் எதிர்பார்த்து பிசினஸ்க்காக இருப்பது அது தானாகவே இப்போது முதிர்ந்து உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. நீண்ட நாள் வேலை தேடிப்பட்டிருந்தவர்களுக்கு இது அற்புதமான தகுதிக்கேற்ற வேலை கிடைக்க போகிறது. அது அரசாங்க வேலையாக இருக்கலாம் அல்லது தனியார் வேலையாக இருக்கலாம். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது ஏற்கனவே தொழில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கின்ற ஒரு காலமாக நீண்ட நாள் தள்ளி தள்ளி போய் இந்த பதவி திடீர் என்று வந்துவிடும். உங்களுக்கு ஏதோ ஒரு பதவி அமர்த்தி உங்கள் பதவியில் உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு காலமும் வந்து விட்டது. நீண்ட நாள் கடன் சுமையில் இருந்தவர்கள் அந்த கடன் சுமை எப்படிதான் தீர்ந்தது என்றே சொல்ல முடியாத அளவுக்கு திடீர்னு பணம் வந்து கடன் சுமை அனைத்து நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையும், நல்ல ஒரு வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும், வீர தீர செயல்களிலும் சரி, விளையாட்டுத்துறையிலும் சரி, வாகனத்துறையிலும் சரி கொடிகட்டி பறக்கின்ற ஒரு காலமாக அமைகின்ற ஒரு காலமாக இது விருச்சிக ராசிக்கு அமைகிறது. விருச்சிக ராசி என்பதிலே தேவையில்லாத மன உளைச்சல், மனக்குழப்பம், மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை இருந்து கொண்டிருந்தது. அஷ்டமத்தில் குரு இருந்த காலம், அந்த குரு பகவான் அஷ்டமத்தை நீங்கி இப்போது அதிச்சார குருவாக வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று நிற்பது நல்ல ஒரு உயர்ந்த நிலையும் நல்ல ஒரு லாபத்தையும் வாரி வாரி வழங்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிடுவது சகோதரஸ்தார்களை ஒற்றுமை ஏற்படுத்தும். மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் சரளமாக வர வேண்டிய பணம், சேர வேண்டிய சொத்துக்கள், புத்திர வகையிலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தும். மொத்தத்திலேயே வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வைக்க போகிறார் இந்த குரு. ஒரு அரசு வேலையில் அமர வைக்க போகிறார். அரசியல் ஒரு பதவி வாங்கி தரப்போகிறார். புது வாகனத்திலே உங்கள் பாணி வர வைக்க போகிறார். பணம் பல வகையிலே லட்சக்கணக்கிலே உங்கள் பையை நிரப்புகின்ற ஒரு காலமாக அமைகிறது. விருச்சிக ராசிக்கு அதிச்சார குரு, உச்சம் பெற்ற குரு உயர்வை தருவார். யூடியூப் நேர்களே, இந்த அதிச்சார குரு விருச்சிக ராசிக்கு அள்ளி தருவார். நன்றி நன்றி நன்றி.